வாங்க வீடியோவில் போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கண் பார்வை மருத்துவமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, இந்த கம்ப்யூட்டர் சென்டர் வேலை பார்க்குறவங்க, அதிகமாக செல்லு பார்க்குறவங்க, அதிகமாக செல்லில் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டத்தில் அதிகமாக இருக்கிறவங்க, தூரத்து பார்வை தெரிய மாட்டேங்குது, கிட்டத்து பார்வை தெரியுது அப்படிங்கிறவங்க, டிரைவரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண் பார்வை மருத்துவமாயிரும். அவங்கெல்லாம் கருவேப்பிலை சாப்பாட்டில், இப்போ குழம்புல கருவேப்பிலை தாளிக்கிறோன்னா, அந்த தாளித்த கருவேப்பிலையை கூட சாப்பிடலாம். ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவேப்பிலையை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. ஆனால் கருவேப்பிலை சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எவ்வளவோ நல்லதுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? ஒரு குழம்பு தாளிக்கணும் அப்படின்னா கூட அந்த கருவேப்பிலை இல்லைன்னா அந்த குழம்பு மனமே இருக்காது. சரிங்களா? அப்போ அந்த ஒரு குழம்புக்கு அதை தாளிக்கணும் அப்படின்னா கடுகை போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். கடுகு பொரிஞ்சோடனே கடுகுக்கும் கருவேப்பிலைக்கும் கல்யாணம் நடந்தது மாதிரி, கடுகும் கருவேப்பிலையும், அந்த கருவேப்பிலை போட்டால் தான் அந்த குழம்போட வாசனமும் அந்த கடுகோட மாற்றமும் மாறும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. தாளிக்கலைன்னா ஒரு குழம்பே நல்லா இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த கருவேப்பிலை. அதனால் நீங்கள் நம்மளோட கண்ணுக்கு கருவேப்பிலை நல்லது அப்படிங்கிறத யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வாரத்தில் 2 நாள் கருவேப்பிலை சட்னி வைங்க, வாரத்தில் 2 நாள் கருவேப்பிலை துவையல் வைங்க, நல்லாயிருக்கும். சாதத்தில் பிரட்டி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 4 சின்ன வெங்காயம், ஒரு 2 பட்டை மிளகா, 2 வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, இதை என்ன பண்ணினேன், பச்சையாக அரைச்சிருக்கேன். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதில் பச்சையாக மிக்சி சாரில் போட்டு அரைச்சி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளித்து கடுகு மட்டும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி நல்லா கிண்டினீங்கன்னா கருவேப்பிலை சட்னி வந்துடும். அப்போ கருவேப்பிலை சட்னியெல்லாம் குழந்தைகள்லாம் கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க. அப்போ குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? நம்மளே சாப்பிட மாட்டேங்கிறோம், அப்புறம் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க? அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இருந்தே அவங்களுக்கு கண் பார்வையெல்லாம் நல்லா க்யூர் ஆகும். நம்மளுக்கும் இது கண் பார்வைக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? டெய்லி ஒரு சட்னிங்கிறப்ப தக்காளி வெங்காயம் என்னங்க சட்னி? இப்போ கருவேப்பிலை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த சட்னியோட டேஸ்ட்டே வேறு, இந்த சட்னியோட லெவல் வேறு. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.